சாட்டை விஜய் எடுத்து போட்டி போடுன்னு சொன்னாரு. விஜய் நிக்கிற தொகுதியில சாட்டை சுழலும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போதும் சொல்றேன், விஜய் நிக்கிற தொகுதியில சாட்டை சுழலும். ஏன் ஃபிளாஷ்பேக்? நீங்க எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய 2026 தேர்தலில் போட்டி போடுறீங்க? விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். அவரு நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில ஏத்து நிற்பேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. விஜய் நிற்கக்கூடிய தொகுதியில அவரை எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கீங்களா, அது உண்மையா? இல்ல, நிச்சயமா. நீ ஏன் ஏத்து நிக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நிச்சயமா ஏத்து நிப்பேன். ஏத்து நிக்கிறீங்க? நிச்சயமா ஏத்து நிப்பேன். எந்த தொகுதியில ஏத்து நிக்க போறீங்க? விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில ஏத்து நிப்பேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம் பொலப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க?